சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கே வீட்டில் இருந்து வந்ததால் இங்கே மீனாவும் முத்துவும் தனியாக வீடெல்லாம் பார்க்கணும். அப்பாவும் அம்மாவும் இப்போ ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவுக்கு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முத்து வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பேசும்போது, அப்பா பாட்டி வேற ஃபோன் பண்ணுறாங்கப்பா. பாட்டிக்கிட்ட என்னப்பா சொல்கிறது, இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி பாட்டிக்கிட்ட சொன்னால் பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, என் அம்மா எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் தான் பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி சொன்னால் என் அம்மா மனசு வேதனைப்படுவாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க. என் அம்மாவுக்குன்னு நான் எந்த உதவியும் செஞ்சதில்லை. நான் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் விஜயா கிட்ட தான் கொடுத்தேன். என் அம்மாவை கூட நான் பார்த்துக்கணுன்னு யோசிச்சதே இல்லை. நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சி விஜயா பேச்சை மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். என் அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்யாமல் நான் சம்பாதிச்ச பணத்தை என் அம்மாவுக்காக கொடுக்காம இத்தனை நாள் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். இந்த வீட்டில் நான் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். என் அம்மா கிட்ட எப்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியும்? அதான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணப்ப நானும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ், அப்பா நீங்கள் பேசாமல் பாட்டிக்கிட்ட உதவி கேட்டிருந்தா பாட்டி சேர்த்து வச்ச பணம், பாட்டியோட சொத்துன்னு எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த வீடு நமக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் தான்ப்பா யோசிக்காமல் இருந்துட்டீங்க. இப்போ தான் பாட்டி முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்கல்ல. பேசாமல் முத்து, நடந்த பிரச்சனையை பற்றி பாட்டிக்கிட்ட நீயே சொல்லிடு. வீட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கணும். அப்போ தானே இந்த வீட்டில் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இத்தனை நாள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். என் பிஸ்னஸ்க்காக அம்மா வந்து பணம் வாங்கி கொடுத்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாரும் என்ன தானே கேள்வி கேட்குறீங்க. அதான் இப்படி ஒரு யோசனை சொல்கிறேன். இனியாவது என் பேச்சை கேட்டு நீங்கள் எல்லாரும் பாட்டிக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை நானே பாட்டிக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் மனோஜ். என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்களுக்கு தான். ஏன்னா நான் சம்பாதிச்ச பணத்தை என் அம்மாவுக்கு கொடுக்கல, விஜயா கொடுக்கவும் விடலை. நான் இத்தனை நாள் யோசிக்காமல் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால தான் நான் இப்போ இந்த நிலமையில வந்து இருக்கேன். அதனால் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவும் வேண்டாம், என் அம்மா தேடி வந்து உதவி செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் இங்கே வந்து எப்படியாவது அண்ணாமலையை நல்ல ஒரு வீடு பார்த்து அவங்கள கூப்பிட்டு போயிடணும். அப்போ தான் அண்ணாமலை வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா வந்து, நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறமா தனியாக வீடு பார்த்து உங்கள் எல்லாரையும் நாங்களே அங்கே கூப்பிட்டு போகிறோம். அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரியே கண்டிப்பாக பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. பாட்டிக்குன்னு நம்ம யாருமே உதவி செய்யலை. அவங்க தனியாகவே சம்பாதிக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நினச்சி பாட்டி சந்தோஷப்படணும். நம்ம செஞ்ச இந்த பிரச்சனையால் பாட்டி எப்பயுமே மனசு வேதனைப்படக்கூடாது. அதனால் பாட்டிக்கிட்ட இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்லவே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி வராங்க. மீனா வீட்டில் இங்கே வந்து விஜயா அங்கே தங்கியிருக்கிறது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் விஜயாவையும் அண்ணாமலையவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே. அந்த சமயம் இங்கே மீனா வீட்டில் தங்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய கடைக்கு வந்த மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் சரியாக தன்னுடைய வேலையை பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கிறத மனோஜோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. என்னப்பா மனோஜ், இன்னைக்கு கடைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது. இல்லை, எப்பயுமே நாங்கள் தான் கடையில் இருக்க வேலையை பார்க்கணுன்னு சீக்கிரமாக வருவோம். இன்றைக்கி என்ன யார்கிட்டையும் பேசாமல் உங்கள் வேலையவும் பார்க்காம இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் தான் சொன்னேன்ல, ரோகிணிகிட்ட பேச வேண்டாம், ரோகிணியால் எப்பயுமே பிரச்சனை வரும்னு. ரோகிணி உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. மறுபடியும் ரோகிணியை நீ தானப்பா நம்புற, அதனால தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வரலை. ரோகிணி எனக்கு இப்போ வரைக்கும் நல்லது மட்டும்தான் செய்கிறா. ரோகிணியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ சிந்தாமணி தான் எங்களை திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபினான்சியர்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருந்தேன்ல, ஃபினான்சியர் வந்து மீனா முத்து மேலே உள்ள கோவத்தில்
நாங்கள் பணத்தை திருப்பி தர மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இப்போவே நான் கொடுத்த எல்லா பணமும் நீங்கள் தந்தே ஆகணும்னு சொல்லி பேசினதால நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம், மீனா வீட்டில் தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மனோஜோட ஃப்ரெண்டு. ஆமாம், எனக்கு அங்கே தங்குறது பிடிக்கவே இல்லை. என்ன செய்ய, ரோகிணி வீட்டுக்கு போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். அவங்க வீட்டில் அவங்க சமைச்சு கொடுக்கறது சாப்பிடணும், அங்கே தான் தங்கணும்னு என் அப்பா சொல்லிட்டாரு. அவங்க வேணும்னா அங்கே இருக்கலாம். நான் எவ்வளோ வசதியாக என் வீட்டில் இருந்திருக்கேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். நான் எப்படி மீனா வீட்டில் தங்க முடியும்? எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு. அங்கே எங்களுக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் இருந்தது. ஆனால் மீனா வீட்டில் அப்படி இல்லை. மீனாவுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். அந்த வீட்டில் தான் எல்லாரும் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவாலையும் என்னாலையும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு என் அப்பா எங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. முத்துவும் மீனாவும் தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவாங்கன்னு என் அப்பா இன்னும் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் மீனா சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஏதாவது பேசினா அப்புறம் எனக்கு தங்குறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னு தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, இதில் கோவப்பட என்ன மனோஜ் இருக்குது? ஒன்னால தானே பிரச்சனை வந்திருக்கு. ஆனாலும் மீனா விட்டு கொடுக்காம உங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீ மீனாவுக்கு நன்றி சொல்லணும், சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் தங்க முடியாதுன்னு பேசுறியே, வேற எங்கே போய் தங்க முடியும்? என்ன மனோஜ், ரோகிணி வீட்டில் தங்கலான்னு வேற நினைக்கிறியா? ரோகிணியை பற்றி சரியாக புரியாமல் பேசிகிட்டு இருக்க. ரோகிணி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கல. உங்கள் வீட்டிலேருந்து உன்னை பிரித்து கூப்பிட்டு போகணும், தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி அவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க. நீயும் இப்போ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நினைக்கிற. மீனாவும் முத்துவும் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உதவி செய்கிறாங்க. ஏன் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ரோகிணி வந்து பிரச்சனை செஞ்ச உடனே உனக்காக அங்கே காயத்ரி மேடம் கிட்ட வந்து பேசலையா, சப்போர்ட் பண்ணலையா? உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது இங்கே விஜயா மட்டும் இல்லை, முத்துவும் மீனாவும் தான். உன்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் உனக்காக சப்போர்ட் பண்ணுறது முத்து தானே. இப்போவும் உன்னை விட்டு கொடுக்காம நீ தங்குறதுக்கு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீ சந்தோஷப்படணும். ஆனால் எதுக்காக எப்போ பார்த்தாலும் மீனா முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்க? இப்போவும் சொல்கிற மனோஜே, நீ ரோகிணியை மட்டும் நம்பவே நம்பாத. முத்து மீனா உண்மையாகவே உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள நீ எப்பயுமே நம்பலாம். நான் வந்து மீனா முத்துவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கே அவங்களோட அருமை பெருமை என்னன்னு தெரியுது. நீ என்ன ஒரே வீட்டில் இருக்க, அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம பேசுறியே. அவங்க செஞ்ச உதவியை நீ என்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம தான் கடைக்கு சீக்கிரமாக வந்தேன். ரோகிணிக்கிட்டையாவது பேசி எப்படியாவது வீடு பார்க்கணும். நானும் என் அம்மாவும் முதல்ல அங்கேருந்து கிளம்பணும். அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைனா முத்து மீனா பேச்சு தான் கேட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உன்னுடைய பிஸ்னஸ்க்காக ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கினது நீ தானே? அந்த பணத்தை நீயே திருப்பி தர வேண்டியதானே? பணத்தை திருப்பி தரதுக்கு மீனாவும் முத்துவும் உதவி செய்யணும். ஆனால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன் மனோஜே, நீ திருந்தவும் மாட்டேன். இப்படி பேசுகிறதால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மனோஜ், என்ன என் ஃப்ரெண்ட் இப்படி பேசுகிறாரு? எல்லாரும் மீனாவுக்கும் முத்துவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா நானே பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும். பாட்டி இங்கே வரட்டும். பாட்டி கண்டிப்பாக நடந்த உண்மையை நான் சொன்னேன்னா நிறைய பணம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலாமே. நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி போகணும்னா பாட்டி முதல்ல நம்ம வீட்டுக்கு வரணும். பாட்டிக்கு இந்த உண்மை தெரிய வேண்டான்னு முத்துவும் மீனாவும் சொல்லலாம், என் அப்பாவும் சொல்லலாம். ஆனால் இந்த உண்மையை நானே ஃபோன் பண்ணி பேசினா பாட்டி எனக்காக கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு இங்கே யோசிக்கிறாரு மனோஜ். அந்த சமயம் மனோஜை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி மனோஜோட கடைக்கு வராங்க. வரும்போதே மனோஜுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே வந்த ரோகிணியை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக, ரோகிணி எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ தான் மனசு மாறிட்டியே. நான் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீ சொன்னேன். ஆனால் இப்போ உன்னுடைய கடைக்கு நான் வரதை பார்த்து சந்தோஷப்படுற. அதனால் நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் மனோஜ். ஆமாம், நீ இப்போ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, உனக்கு எல்லாமே தெரியும் போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நடந்த பிரச்சனையை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன். ஆனால் விஜயாத்தை தான் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கல்ல. எதுக்காக மனோஜ் நீ ஃபினான்சர்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருக்க? உங்கள் அம்மா பேச்சை கேட்டதுனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலமை. இதை நான் முன்னாடியே சொன்னேன். நீ தான் என்னை புரிஞ்சிக்கல, என் பேச்சை கேட்கல. இப்போ பார்த்தியா நீ எந்த நிலமையில இருக்கன்னு? நீ எங்கே தான் தங்கியிருக்க அப்படின்னு கேட்கும்போது,
மீனா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். மீனா தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அங்கே தான் எல்லாரும் தங்கியிருக்கோம். கொஞ்ச நாள் அங்கேயே தங்கணும். அதுக்கப்புறமா புதுசாக வீடு பார்த்து நம்ம அங்கே போயிடலான்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறத தான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே நானும் என் அம்மாவும் தான் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க. முத்து மீனா மட்டும்தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறதா எல்லாரும் முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் ரோகிணி அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ், நீ என்ன மனோஜ், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, மீனா வீட்லையா தங்கணும்? மீனா வீட்டில் தங்குறதுக்கு இடமே இல்லையே. நீ எவ்வளோ வசதியாக இருந்திருக்க. நீ எப்படி மனோஜ் அங்கே தங்க முடியும்? பேசாம எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நம்ம வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போயிருப்பனே. நானும் கிறிஷும் தங்குறதுக்காக நீ வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ நாங்கள் தங்கியிருக்க வீடு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீ அங்கே வந்திருந்தனா நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக பார்க்கலாம். ஏன் எல்லாருக்கும் நான் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும். எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, வீட்டில் எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. யாருமே உன்னை நம்பவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கும் உன் மேலே நம்பிக்கையும் வராது. ஏன்னா நீ ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்க. கிறிஷை பற்றின உண்மையும் சொல்லாமல் இருந்திருக்க. அதனால் யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. உன்கிட்ட உதவி கேட்கவும் மாட்டாங்க. நான் கூட நீ செஞ்ச உதவியால் தான் மனசு மாறினேன் உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஆனாலும் இன்னும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரல ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? நீ மனசு மாறிட்டேன்னு ரொம்பவே சந்தோஷமா உனக்காக நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம தனி கொடுத்தனும் போனால் நான் தானே உனக்கு சமைச்சு கொடுக்கணும். அதனால் இப்போ நான் சாப்பாடெல்லாம் உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன என் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க? ஏன் மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிற? மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் உன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லையே. நீ வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு காரணம் நான் தான். இப்படி உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு எப்பயுமே உதவி செய்கிறது, உன் பக்கம் இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் மட்டும்தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னை நீ நம்ப வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எதுக்காக ரோகிணி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நீ ஏற்கனவே மீனா வீட்டில் தங்கியிருக்க. மீனா முத்து பேச்சை நீ கேட்கவே கூடாதுன்னு நினப்ப. கண்டிப்பாக அவங்க வீட்டில் சாப்பிடணும்னு யோசிக்க மாட்ட. நீ சாப்பிடாம தானே இருக்க. நீ முதல்ல சாப்பிடு மனோஜ் அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரோகிணி, உண்மையாகவே என் மேலே உனக்கு நிறைய அக்கறை இருக்குது. நான் சாப்பிடணும்னு எனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கல அப்படின்னு மனோஜ் பேசும்போது, ரோகிணி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல ரோகிணி, எங்கள் வீட்டில் இருக்கும்போது உனக்கு சமைக்கவே தெரியாது, கிச்சனில் இருக்கிற வேலையை செய்யவே மாட்டேன். இப்போ எனக்காக சமைக்கிறியா? சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லும்போது, தினமும் உனக்காக நானே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீ கவலைப்படாமல் இரு. பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ரோகிணி வீட்டுக்கே கிளம்பி போகலான்னு நீ சொன்னால் மட்டும்தான் விஜயாத்தை எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லாரும் மனசு மாறிடுவாங்க. விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏற்கனவே நானும் நீயும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே விஜயாத்தை தான். விஜயாத்தை மட்டும் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. அதனால் நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும். சீக்கிரமாகவே நீ சொன்னதை என் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நானும் என் அம்மாவும் உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறோம். அப்புறம் என் அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. ரோகிணி எனக்காக இப்படி ரொம்ப ருசியாக சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காளே. ரோகிணிக்கு என் மேலே உண்மையாகவே நிறைய அக்கறை இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு மனோஜ். ரோகிணி அங்கே மனோஜ் கிட்ட பேசிட்டு கடையில இருந்து ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி வராங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சோம். ரோகிணி வந்து பேசினதுக்கு அப்புறமா நானும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்பாவும் முத்துவும் இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம், பாட்டிக்கிட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா, எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கணும்னா, சிந்தாமணி எங்களை ஏமாத்துனதுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா பாட்டி கண்டிப்பாக வரணும். பாட்டி வரும்போது கண்டிப்பாக நிறைய பணம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி வீட்டுக்கும் போக வேண்டாம், மீனா வீட்லேயும் தங்க வேண்டாம். எங்கள் வீட்டில் நிம்மதியாக நாங்கள் தங்கலாம். சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் யோசிக்கும்போது மனோஜ் உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது, என்ன எப்பயுமே முத்துவும் மீனாவும் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்பப்போ என் பையன் அண்ணாமலை ஃபோன் பண்ணுவார். ஆனால் இப்போ என்ன,
இங்கே வந்து மனோஜ் ஃபோன் பண்ணியிருக்கானே அப்படின்னு பாட்டி, என்ன மனோஜ் இப்போ தான் பாட்டியோட ஞாபகம் வருதா? என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்க? என்ன மனோஜ், விஜயா தான் ஃபோன் பண்ண சொன்னாலா என்ன? நீ எப்பயுமே விஜயா பேச்சு தானே கேட்ப, அதான் நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கேள்வி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் ஃபோன் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஏன், உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணவே வேண்டான்னு முத்து, மீனா, என் அப்பா கூட சொன்னார். நான் தான் பாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? ஏன் மனோஜ், எதுக்காக ஃபோன் பண்ணி பேச வேண்டான்னு சொல்லியிருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா மனோஜ்? நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்ப. நான் ஃபோன் பண்ணாலே எடுத்து பேச மாட்ட. நீயே ஃபோன் பண்ணியிருக்கனா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே மனோஜ், பாட்டி, வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் தான் பாட்டி இந்த உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் என்ன சொல்கிறேன்னு பாட்டி ரொம்ப பதட்டமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, பாட்டி, நானும் அம்மாவும் வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் ஃபினான்சர்கிட்ட கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணணும். என்னுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதனால் இந்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணணும். ஆனால் இப்போ ஃபினான்சர் சிந்தாமணி பேச்சை கேட்டு நாங்கள் யாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே திட்டம் போட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் மீனா முத்து வீட்டில் தான் தங்கியிருக்கோம். மீனாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்கோம். மீனாவும் முத்துவும் தான் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அவங்க வீட்டில் தங்குறது பிடிக்கவே இல்லை பாட்டி. நம்ம வீட்டில் நாங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. அப்படி இருக்கும்போது அந்த வீடை விட்டுட்டு எங்களால் எங்கேயுமே தங்க முடியாது. என் அம்மாவை பற்றி யோசிச்சு பாருங்க. இந்த வீடு என்னுடைய வீடுன்னு எப்பயுமே எல்லார்கிட்டேயும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் நான் செஞ்ச பிரச்சனையால் அம்மா அப்பான்னு எல்லாரும் இப்போ அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. எங்கே தங்குறது, எங்கே போகிறது, யாருமே உதவி செய்ய மாட்டாங்களேன்னு நினைக்கும்போது தான் மீனா செஞ்ச உதவியால் அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம். ஆனால் அம்மா தான் இப்போ அவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்க. அம்மா எதுக்கு அங்கே சமைச்சு கொடுக்கணும்? எதுக்கு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்? மீனா வீட்டில் தங்குறது எனக்கு மட்டும் இல்லை, என் அம்மாவுக்கும் பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து உதவி செஞ்சால் மட்டும்தான் வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தான் பாட்டி உதவி செய்யணும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்னு தான் இங்கே வந்து யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, இந்த உண்மையை சொல்லவும் இல்லை. என்னால் மட்டும் இந்த பிரச்சனை வரல. இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டது எங்களுடைய தப்பு. சிந்தாமணி தான் எங்களை ஏமாற்றி இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசி எங்கள் மனசை மாற்றிருக்காங்க. நாங்களும் சிந்தாமணியை ரொம்பவே நம்பிட்டோம் அப்படின்னு இங்கே மனோஜ் பேசும்போது, என்னது சிந்தாமணியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. என்ன பாட்டி, சிந்தாமணி உங்களுக்கு தெரியுமா என்ன? சிந்தாமணியை பற்றி சொன்ன உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல, அதான் பாட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நானே சரி செய்வேன். நீ இப்போவாது இந்த உண்மையை சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம். சிந்தாமணியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நீ சொல்லியிருக்கல்ல, சிந்தாமணி யாருன்னு நானே பார்க்குறதுக்காக வரேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நான் சேர்த்து வச்சுருக்க பணத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். என் பையன் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே மனோஜ். அதனால தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க. எனக்கு இப்போ புரியுது. நீ விஜயா பேச்சை கேட்டு எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. ஏன் இப்போ அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே மனோஜ், நீ மட்டும் இல்லை, விஜயாவும் தான். நல்ல வேலை நீங்கள் இப்போ மீனாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்கீங்க. என்னதான் மீனாவோட அம்மாவை சம்மந்தியாகவே விஜயா ஏற்றுக்கலனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நம்ம சம்மந்தி வீட்டிலேருந்து வந்து நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கு சந்தோஷப்படணும். அந்த வீட்டில் தங்குறதை எனக்கு பிடிக்கலன்னு பேசக்கூடாது மனோஜ். நான் கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. பாட்டி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என் பையன் அண்ணாமலை இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். விஜயா பேச்சை கேட்டு என்னை பார்க்கறதுக்கு கூட அண்ணாமலை என் வீட்டுக்கு வரதில்லை. நானே சம்பாதிச்சு இத்தனை வருஷம் என்னை பார்த்துக்கிட்டேன், தனியாகவே இருந்திருக்கேன். அண்ணாமலைக்கு எப்பயுமே உதவி செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் விஜயாவால் மட்டும்தான் பிரச்சனை வரும். இப்போவும் விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கா. இதில் மீனா வீட்டில் தங்கவே முடியாதுன்னு வேற மனோஜும் விஜயாவும் யோசிக்கிறாங்களா? இங்கே விஜயா மனோஜுக்கு மட்டும் இல்லை, சிந்தாமணிக்கும் சரியான பதில் கொடுக்கணும். சிந்தாமணி தான் முக்கியம்னு விஜயா நினச்சதால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு ஏற்கனவே முத்து ஃபோனில் பேசியிருக்கானே. ஆனால் சிந்தாமணியை நம்பி விஜயா வேற ஏமாந்து போய் நிற்கிறா. கண்டிப்பாக அங்கே போகணும், என்ன நடக்குதுன்னு பார்த்து அண்ணாமலைக்கு உதவி செய்யணும். என் பையன் அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்படுவான். இப்படி ஒரு நிலைமை வரும்னு அண்ணாமலை கண்டிப்பாக யோசனை பண்ணியிருக்கவே மாட்டான்.
நான் அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, உதவி செய்கிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வீடை திரும்பி வாங்குறது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய வீடுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். இந்த வீடு இனி மீனாவோட வீடு, முத்துவோட வீடுன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். வீடை வாங்க போகிறது நான் தானே. இந்த வீட்டு பத்திரம் திருப்பி கிடைக்க போகுதுன்னா என்னால் தானே. அப்போ நான் சொல்கிறத விஜயா கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. உடனே கிளம்பி வர்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. முத்து மீனா வீட்டுக்கு அடுத்த நாள் பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டியை பார்த்த உடனே மீனா, பாட்டி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க பாட்டி அப்படின்னு எல்லார்கிட்டேயும் பாட்டியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க மீனா. மீனா, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். விஜயாவாலையும் மனோஜாலையும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அண்ணாமலைக்கு நீயும் முத்துவும் சப்போர்ட் பண்ணுறதால தான் என் பையன் அண்ணாமலை இப்போவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நீங்கள் மட்டும் அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலன்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க, எங்கே தங்கியிருப்பாங்க? இப்படி இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு வேற யோசிக்கிறீங்களே. என்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருந்தா தேடி வந்து உதவி செஞ்சுருப்பேன். ஏன் மனோஜ் தர வேண்டிய பணத்தை நானே கொடுத்துருப்பேன். அண்ணாமலை, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அண்ணாமலைன்னு சொல்லும்போது, நல்ல வேலை நம்ம சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம சம்மந்தி நம்ம குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க பாட்டி. உடனே விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்ன விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்குன்னு கேட்கும்போது, நாங்கள் ஒன்றும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தங்குறதுக்கு இடம் இருக்காதுன்றதுக்காக தான் வேற வழி இல்லாமல் மீனாவோட அம்மா வீட்டில் தங்கியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் இங்கே நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், தங்குறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. ஆனாலும் என்ன செய்யன்னு யோசிக்கிறோம். நல்ல வேலை அத்தை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் தான் எனக்கு ஃபோன் பண்ணான், உதவி கேட்டான், உடனே வந்திருக்கேன். ஆமாம், சிந்தாமணி இவ்வளோ ஏமாத்திருக்காங்க, சிந்தாமணி தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு அவங்களையா நம்பினேன் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அவங்கள பற்றி தெரியாமல் ரொம்பவே நம்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்கள் உதவி செய்யுங்க அத்தை, என் வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுங்க அத்தை, என் வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் போகணும் அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லாமல் பணத்தை நீங்கள் தர முடியாதுன்னு உங்கள் வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கும்னு திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. இந்த உண்மை தெரியாமல் சிந்தாமணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின உன்னுடைய மருமக மீனாவை புரிஞ்சுக்காம பேசின, அதான் இந்த நிலமையில இருக்க. நீ மட்டுமா இந்த நிலமையில இருக்க? உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் விஜயா, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்போ சம்மந்தி வீட்டில் இருக்கோம், எல்லார் முன்னாடி இப்படி பேசுகிறீங்க. ஏற்கனவே மீனா முத்துவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இவங்க வீட்லேயும் இப்படி பேசுனா எப்படி அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரி அண்ணாமலை, சிந்தாமணியை பார்க்கணும், முத்து நீயும் வா, மீனா நீயும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, ஃபினான்சர்கிட்ட பணம் கொடுத்தா போதும், ஆனால் அவங்க பணத்துக்காக இப்படிலாம் செய்யலை, நம்மளை தலகுனியை வைக்கணுன்றதுக்காக தான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பணத்தை நம்மளால் திருப்பி தர முடியாதுன்றதுக்காக தான், இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது முத்து, நான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அங்கே சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. சிந்தாமணி ஃபினான்சியரை பார்க்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு வராங்க பாட்டி. அங்கே வந்த பாட்டி, நான் சிந்தாமணிக்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது, இவங்கக்கிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு சிந்தாமணி கேட்டுக்கிட்டே அங்கே பாட்டியை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமா, இவங்க தான் முத்துவோட பாட்டியா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே வந்த பாட்டியும், சிந்தாமணியை நான் பார்த்துருக்கேனே, இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. இவங்கள நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு பாட்டி யோசிக்கும்போது அப்போ தான் பாட்டிக்கு தெரியுது, சிந்தாமணியோட வீட்டுக்காரர் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னா அதுக்கு காரணமே நம்ம பாட்டி தான். பாட்டி கொடுத்த பணத்தால் தான், பாட்டி செஞ்ச உதவியால் தான் இவங்க இப்படி புது புது பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வந்திருக்காங்க. அதுலேயும் சிந்தாமணி பாட்டிக்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு பாட்டிக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி தராமல் பாட்டியை ஏமாற்றிட்டு தான் சிந்தாமணி இங்கே வந்திருப்பாங்கன்னு பாட்டிக்கு தெரிய வருது. பாட்டி ரொம்ப கோவமாக, சிந்தாமணி நீயா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பரவாயில்லையே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து கேள்வி வேற கேட்குறியா? என் பணத்தை வாங்கிட்டு போனேன், அந்த பணத்தை நீ திருப்பி தரவே இல்லை, என்னை ஏமாத்துன மாதிரி என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அண்ணாமலை உங்கள் பையனா அப்படின்னு கேட்கும்போது, விஜயாவோட மாமியார் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
விஜயாவை ஏமாற்றி அவங்க வீடை வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் விஜயாவோட மாமியார் இவங்க தானே நான் வந்து யோசிக்கல, தெரிஞ்சுக்கலையே. இவங்களுக்கே நான் நிறைய பணம் கொடுக்கணும். இவங்க தந்த பணத்தை வச்சு தான் நானே இங்கே வந்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பெரிய வீடெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. எங்கள் எல்லாரையும் இங்கே அண்ணாமலையோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, வசமாக மாட்டிக்கிட்டேன். இவங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுக்கணும். இப்போ இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன்னு சொல்கிறாங்க. என்னது, நீ எனக்கு பணத்தை திருப்பி தருவியா? அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறேன்னு இங்கே வந்து முத்து மீனா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீ திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமாக சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க. சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாருக்கும் அப்போ தான் புரிய வருது, சிந்தாமணி பாட்டி கொடுத்த பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறி வந்திருக்காங்க. பாட்டியவே ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி சொல்கிறாங்க, இப்போவே உன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறேன், வர வைக்கிறேன். நீ செஞ்ச பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். உனக்கு சரியான பதில் கொடுக்க தான் வந்திருக்கேன். என்னையே ஏமாற்றிட்டு நீ கிளம்பி வந்தரல, நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன சிந்தாமணி யோசிக்கிற? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரேன்னு பொய் சொன்னல, நீயும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. என்கிட்டையும் எல்லா ஆதாரமும் இருக்குது. இப்போ போலீஸ்கிட்ட உதவி கேட்டேன்னா நீ என்னைக்கும் வெளியில் வர முடியாது. என்ன, என் குடும்பத்தையும் ஏமாத்தணும்னு பார்க்குறியா? என் வீட்டில் உள்ள எல்லாரையும் என் வீட்டில் இருந்தே அனுப்பிட்டு சந்தோஷமாக அந்த வீடு உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறியா? ஆமாம், எங்கே எல்லாரையும் அந்த வீட்டிலேருந்து அனுப்பணும்னு நினைக்கிற? உன்னை எப்படி சும்மா விட முடியும்? நீ வந்து செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையவும் இப்போவே நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு சிந்தாமணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. என்ன, பாட்டி வந்து பேசுனதுக்கப்புறமா சிந்தாமணி இவ்வளோ அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பாட்டிக்கு ஏற்கனவே சிந்தாமணியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க, என் வீட்டில் உள்ள எல்லாரையும் தலகுனிய வச்சுருக்க. என் பையன் அண்ணாமலை இந்த குடும்பத்தை ஒத்துமையாக பார்த்துக்கணும்னு நினச்சி எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையும் பொறுமையாகவே சரி செஞ்சுருக்கான். ஆனால் நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பிட்டு அந்த வீடு உனக்கு கிடைக்கணும்னு திட்டம் போட்டு ஏமாத்துறியா? இதில் நாங்கள் வேற உனக்கு பணம் கொடுக்கணுமா? நாங்கள் தர வேண்டிய பணத்தை ஃபினான்சர்கிட்ட நீயே கொடுக்கணும். எங்கள் வீட்டு பத்திரத்தை நீயே வாங்கி தரணும். சிந்தாமணி, இந்த வீடு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது மீனா முத்துவோட வீடு. அதனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை ஃபினான்சர்கிட்ட நீயே கொடுத்துரு. எங்கள் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி கொடுக்கணும். இல்லை, நீ என்னைக்கும் வெளியில் வர முடியாது. இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் விஜயா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கான்னு. இன்னைக்கு தானே உன்னுடைய லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியுது. நீ யாருன்ற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வைப்பேன். இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். நீ அப்புறம் உன்னுடைய வேலையை செய்ய முடியாது. உன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. ஏன், இனி யாருமே உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டாங்க. என்னை ஏமாத்துற மாதிரியே என் குடும்பத்தையும் ஏமாத்தலாம் நினச்சா சும்மா விடுவேனா அப்படின்னு பாட்டி பேசும்போது என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை ஃபினான்சர்கிட்ட இப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே சிந்தாமணி வந்து பேசுகிறாங்க. சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரமாக பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியோட ஆளுங்களும் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அக்கா, என்னக்கா நீங்கள் எதுக்குக்கா இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் பேச வேண்டாம், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தர வேண்டிய பணம் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது எனக்கு இந்த பணமே வேண்டாம். இப்போவே ஃபினான்சர்கிட்ட கொடுத்து எங்களுக்கு வர வேண்டிய வீட்டு பத்திரத்தை நீ தான் திருப்பி வாங்கி தரணும். நாங்கள் சொல்கிறத செய்வல்ல அப்படின்னு பாட்டி கேட்கும்போது உடனே சிந்தாமணி அழுதுகிட்டே பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபினான்சர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான் அண்ணாமலையோட அம்மானு எனக்கு தெரியாது. விஜயாவோட மாமியார் வந்ததுக்கப்புறமா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் நிறைய பணம் வாங்கியிருக்கேன். அவங்கள ஏமாற்றிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் அவங்க திரும்பி வருவாங்க, என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி என் வேலையை சரியாக செய்ய முடியாது. எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். ஏற்கனவே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சதால மீனாவுக்கு தான் நல்ல பேர் கிடைக்குதுன்னு என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கவே முடியல. இப்போ இவங்களால என்னை பற்றின உண்மை
எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் என் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கவே முடியாது. எனக்குன்னு எந்த ஒரு வருமானமும் வராது. நான் ரொம்பவே கஷ்டப்படணும். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. அதனால தான் வேற வழி இல்லாமல் இங்கே அண்ணாமலையோட அம்மாவுக்கு தர வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துருங்க. விஜயாவோட வீடு எனக்கு வேண்டவே வேண்டாம். விஜயாவோட வீட்டு பத்திரத்தை முத்துமீனா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே பதட்டமாக ஃபினான்சர் கிட்ட பேசுகிறாங்க. என்ன சிந்தாமணி, நீங்கள் சொல்லி தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நான் வந்து மனோஜ் வெளியில் வரக்கூடாதுன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்டேன். இப்போ உங்கள் பேச்சை கேட்டு தான் இங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புனேன். ஆனால் இப்போ இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் சிந்தாமணி பணம் கொடுத்ததால ஃபினான்சியர் வந்து விஜயாவோட வீட்டு பத்திரத்தை பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, சிந்தாமணி இது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீ நிறைய பணம் வாங்கியிருக்க. அந்த பணத்தை பற்றி கூட நான் யோசிக்கல. ஆனால் என் வீட்டிலேயே பிரச்சனை செஞ்சுட்டேல்ல, இனி நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது, என் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துறதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த என்னைக்குமே நீ வெளியில் வர முடியாது, புரியுதான்னு மறுபடியும் இங்கே சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. உடனே இங்கே பதில் பேச முடியாமல் மீனா முத்து முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சிந்தாமணி. பாட்டி, உங்களுக்கு ஏற்கனவே சிந்தாமணியை தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு இந்த சிந்தாமணியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தேன். இப்போ தானே தெரிய வந்திருக்கு சிந்தாமணி என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுதுல்ல அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, எங்களை ஏமாத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் பாட்டி வந்ததுக்கப்புறமா வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. இப்போ பாட்டிக்காக பணத்தை நீங்களே திருப்பி கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டு பத்திரமும் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை பாட்டி, ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த பணத்தை வாங்கி கொடுங்க பாட்டின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாவும் முத்துவும் கொடுத்த பணத்தை இப்போவே திருப்பி தரணும் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் முத்துவும் கொடுத்த பணத்தையும் அங்கே ஃபினான்சர் திருப்பி கொடுக்குறாரு. இங்கே சிந்தாமணி பதில் பேச முடியாமல் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே விஜயாவோட மாமியார் வருவாங்க, இப்படி ஒரு பிரச்சனை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. விஜயாவோட வீடு எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் விஜயாவோட மாமியார் என்னை தேடி வந்து இப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இவங்க வீட்டு பத்திரத்துக்காக எல்லா பணத்தையும் ஃபினான்சர்கிட்ட நான் தான் கொடுத்துருக்கேன். என்னை பற்றின உண்மையை சொல்லுவாங்க. வீட்டு பத்திரத்தை நானே இங்கே அண்ணாமலையோட அம்மா கிட்ட திருப்பி தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்துவோட பாட்டி வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்படி விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கும்னு நினச்சி ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி. ரொம்ப சந்தோஷமாக வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வராங்க பாட்டி. விஜயா, வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு பணத்தை கொடுக்கணும், சிந்தாமணி என்னை ஏமாத்திருக்காங்க. எனக்கு தர வேண்டிய பணத்தை சிந்தாமணி ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ சிந்தாமணி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. வீட்டு பத்திரத்தையும் சிந்தாமணியும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இனியாவது விஜயா சிந்தாமணியை நம்பாத அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, மனோஜ்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது, மனோஜ்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுக்கணுமா? வேண்டாம் விஜயா, இந்த வீட்டு பத்திரம் இனி மீனா கிட்டேயே இருக்கட்டும். நம்ம வீட்டு மருமக மீனா தான் இந்த வீட்டு பத்திரத்தை நல்லபடியாக பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம வீடு மீனாவோட வீடு, மீனா முத்துவோட வீடு. விஜயா, உன்னால தானே பிரச்சனை வந்திருக்கு. உன்னை நம்பி எப்படி வீட்டு பத்திரத்தை தர முடியும்? மனோஜையும் நம்பி வீட்டு பத்திரத்தை தரவே முடியாதுன்னு நானும் அண்ணாமலையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இனி முத்து மீனா பேச்சை கேட்டு தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும். இல்லைனா மனோஜும் விஜயாவும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு. நமக்கு உதவி செஞ்ச மீனாவோட அம்மா சந்திரா கிட்ட நன்றி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இங்கே எல்லாரும் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் இந்த வீடு இனி முத்து மீனாவோட வீடு அப்படின்னு பாட்டி சொன்னதால் வீட்டு பத்திரம் கிடைச்சாலும் என் மாமியார் இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாட்டி செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படாமல் மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.